கீரை கீரை வாங்கம்மா. கீரை அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை. கீரைக்காரமா வாங்க. கீரையாம்மா? ஆமா ஆமா, கீரை தான் வேணும் வாங்க. என்னென்ன கீரை வச்சிருக்கீங்க? முருங்கைக்கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, பருப்பு கீரை, தண்டு கீரை. அப்படியா? இறக்குங்க பார்க்கலாம். இப்போதுக்கு பருப்பு கீரை, தண்டு கீரை உதிரி ஆயிட்டு உதிரி உதிரியா வச்சிருக்கியா? கடையில தான் உதிரியா அப்படி அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க கூட உதிரி உதிரியா வச்சிருக்கீங்க. காலையில இருந்து வந்தோம்மா, பாக்குறவங்க பார்த்துட்டு உதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. பருப்பு கீரை ஒரு கட்டு, முருங்கீரை ஒரு கட்டு, அரைக்கீரை ஒரு கட்டு. எவ்வளவு ஆகுது? 60 ரூபாய் எடுத்துக்கோ. என்னம்மா 100 ரூபாய தர? எல்லா சில்லறை இருக்கும் பாரு. 40 ரூபாய் தரணும். இந்தா. இது மூட்டை மூட்டையா இருக்குதா? மூலிகை வாசனையா வருது. இது பச்சை பயிறு மூட்டையா இருக்குது. சீக்கா, இதுவும் சீக்கா தான். வெந்தயம் மூட்டையா இருக்குது. இது என்னது நார் நாரா இருக்கு? நார் இல்லம்மா, இது வெட்டி வேர். இது பேரு இது பேரு வெட்டி வேர். வெட்டி வேறா? ஆமா. இது என்ன பூ மாதிரி தெரியுது? நீ செம்பருத்தி பூ விக்கிறல்ல, அதை நான் காய வச்சு வச்சிருக்கிறேன். செம்பருத்தி பூ இது. இலை என்ன இலை? ஆமா, இது செம்பருத்தி இலை. நீ செம்பருத்தி இலை பார்த்திருப்ப இல்லையா செடியில? இது நான் இலையா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காட்டுல தான் இருக்கும் இந்த வியாபாரம். ஆனா தெரியும் காட்டுல தான் இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள நல்லா இருக்காது. இது நல்லா அழகா இருக்குது, புதுசா இருக்குது. ரோஜா பூ மாதிரி இருக்குதாம்மா? ரோஜா பூ மாதிரி இல்ல, ரோஜா பூவே தான். என்னது இது? அவுரிமா. இது அவுரி இலையே காய வச்சாக்கா இந்த மாதிரி ஆகும். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணிமா. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து மருதாணி. இது மருதாணி. கொய்யா இலை காஞ்சி இருக்குது, கொய்யா இருக்குது, நல்லா காஞ்சி நல்லா கஷ்டகுது. இது கருவேப்பிலைமா. இது கருவேப்பிலைய காய வச்சு வச்சிருக்கேன். கொட்டையா இருக்குது. இதுவா? இது முழு நெல்லிக்காய் வச்சிருப்பீங்களா? அதை வந்து நம்ம காய வச்சு வச்சா காய்ச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் எதுக்குமா? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து முடி கொட்டுது, பொடுகு இருக்கு, முடி வளர்ச்சி இல்லைன்ட்டு வருவாங்க, பூச்சி வெட்டெல்லாம் இருக்குன்னு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மூலிகை இலையெல்லாம் வந்து நான் சரியான அளவு போட்டு அந்த மைய மிஷின்ல அரைச்சிருவேன். அதுதான் அந்த பவுடர்லாம் அரைச்சி வச்சிருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஆமா ஆமா, இந்த பவுடர் எல்லாம் தான் வந்து சரியான அளவு போட்டு நம்ம அரைச்சி கொடுக்குறேன் அவங்களுக்கு. அதை பயன்படுத்துறவங்களுக்கு முடி கொட்டுறது நிறுத்துது, பொடுகு சுத்தம் பண்ணுது, முடி நல்லா நீட்டா அடர்த்தியா வளருது, கருகருன்னு இருக்கு, பூச்சி வெட்டெல்லாம் சரி பண்ணுது. அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கேன். எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறீங்க? எல்லாமே அரைச்சி வச்சிருக்கேன். பாரு, நீ தான் பாரு. இவ்வளவு வச்சுக்கிறியா? எதுக்குமா உனக்கு கீரை? உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்றேன். இதெல்லாம் தான் நான் வந்து சரியான அளவு போட்டு அரைச்சி கொடுக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, முடி கொட்டுதுமா, பொடுகு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, முடி வறட்சியாக இருக்குதுன்னு வருவாங்க, பொலிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முடி மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் வந்து அரைச்சி கொடுக்கும்போது அது தலைக்கு தடவி குளிக்கிறாங்க. அது அப்போ வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இதில் மாத்திரம் ரிசல்ட் கொடுத்துடாது நம்ம, ஏன்னா மேலுக்கு தான் இதெல்லாம் எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து இதை உணவாக உள்ளுக்கு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது வந்து பலன் கிடைக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, இதெல்லாம் சேர்த்து சாப்பாட்லேயும் வந்து கீரைங்க, பழங்க, காய்கறிங்கெல்லாம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு முழு சத்து உடம்புக்கும் அந்த உடம்பு வர்ற அந்த விட்டமின் அதிகரிக்கும் போது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த சீயக்காவையும் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதாவது முடி கொட்டுறது நிறுத்துது, பொடுகு சுத்தம் பண்ணுது, கட்டாக இருக்கிற முடி வந்து நல்லா கட்டாகாமல் நல்லா சீராக வளர்றது, நீட்டாக வளர்றது, மென்மையாக இருக்கிறது, அந்த மாதிரி ஷைனிங்காக அதை பளபளன்னு இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொடுக்குது. அப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இதிலெல்லாம் வந்து விட்டமின் சி இருக்குது நிறைய. அந்த பச்சை பயிறு நீங்கள் சொன்னீங்களே, இது என்னது பச்சை பயிறு வைக்க, இது என்னது செம்பருத்தி பூ வச்சுருக்க அப்படிலாம் கேட்டிங்களே, இதிலெல்லாம் விட்டமின் சி இருக்குது. மற்ற இதுலையெல்லாம் வந்து இரும்பு சக்தி உள்ள பொருட்கள், அதாவது அந்த இயற்கையான மூலிகையில் இருக்குது. அதை வந்து தலைக்கு போடும்போது அந்த தலையில் ரிசல்ட் கொடுக்குது. ஆனாலும் நிறைய பேர் இதை போட்டும் கொட்டுதுன்றது ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு உடம்புல சக்தி இல்லாதனால. அந்த உடம்புல சக்தி இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, இதை மாதிரி கீரை வகையில் எடுக்கணும். அந்த கீரை வகையில் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கோ. ஏன் சக்தி இருக்குது, நார் சக்தி இருக்குது, புரதம் இருக்குது, அதாவது விட்டமின் ஏ, பி, சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சத்து. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது, இல்லை பருப்பில் கடைஞ்சி சாப்பிடும்போது, குழந்தைங்களுக்கும் விட்டமின் சி வந்து சத்து வந்து குறையுதுன்னா
என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கு கூட ஏமா என் குழந்தைக்கு சரியாகவே முடி வளர்ச்சி இல்லை அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா விட்டமின் குறைபாடு, சத்து குறைபாடு தான். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கீரையை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு சூப்பு மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. அரைக்கீரையில் இது பாருங்க, கிட்ட இருந்து பருப்பு கீரை வாங்கினா அரைக்கீரை வாங்கினா இதுலேயும் புரதம், இரும்பு, விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாம் இருக்குது இந்த பருப்பு கீரையில். இன்னும் சொல்லப்போனால் வெந்தயக்கீரை இதிலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது தான் அந்த நம்ம உடம்புக்கு வந்து இந்த சத்துக்கள்லாம் வரும்போதும் சீயக்காய் போட்டு தலை குளிக்கும் போதும் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன் கிடைக்குது. இப்போ புரியுதாம்மா? எனக்கும் முடி கொட்டுதுமா, பொடுகு இருக்குது ஒன்று தாயம்மா. அந்த போச்சு. நாங்கள் கீரைக்கரமா இதை போட்டு உப்பு போடாத கஞ்சி தண்ணியில சாதம் வடிக்கிற உப்பு போடாத கஞ்சி தண்ணியில தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோ. சரியா? எடுத்துக்கிட்டு உன் தலைமுடிக்கு தேவையானது அந்த பவுடர், இந்த சீயக்காய் பவுடரை அந்த கஞ்சி தண்ணியில போட்டு குழைச்சிக்கோ. குழைச்சிட்டு தலை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காத்துரு. ஏன்னா நீ வெயிலெல்லாம் கீரைலாம் விற்கிறல்ல, அதனால வெப்பத்தன்மை அதிகமாகிட்டு இருக்கும் உடம்புல. அதனால தான் உனக்கு வந்து பொடுகு வந்திருக்கு, முடி கொட்டியிருக்கு. இந்த கீரையும் சமைச்சு சாப்பிடு. அதுக்கப்புறம் இந்த பவுடரும் இந்த மாதிரி பயன்படுத்து. அதாவது உப்பு போடாத கஞ்சி தண்ணியில் தேவையான அளவுக்கு பவுடர் போட்டு குழச்சி தலையில் போட்டு ஒரு 10 நிமிஷம் காத்துரு. அதுக்கப்புறம் தேய்ச்சி நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டேன்னா இதை மாதிரி நீ பயன்படுத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு முடி கொட்டதும் நிறுத்திடும், பொடுகும் சுத்தம் பண்ணிடும். இந்த கீரைங்களும் சாப்பிடு. நீ விற்கிற கீரை எல்லாருக்கும் கொடுக்குற, உனக்கும் இது பலன் தரணும். அதனால கீரையும் சாப்பிடு. கீரை 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 முடி கொட்டுறது நிறுத்துற கீரை. கீரைமா கீரை முடி கட்டுறது நிறுத்துற கீரை. தொடர்ச்சியா முடி கொட்டுதுன்னு மொட்டை அடிச்சா திரும்ப முடி கொட்டுமோன்னு பயமா இருக்குமா? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்ன சொல்லுங்கம்மா? ஏன்பா வருத்தப்படுற? நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு, வாங்க. இது பச்சை பயிறு, சீயக்காய், வெந்தயம், இது வந்து வெட்டி வேறு, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஆவாரம் பூ, ரோஜா, அவுரி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, புதானி இலை, சியா இலை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் காஞ்சது, 10க்கும் மேற்பட்ட மூலிகைகள் போட்டுதான் செம்பருத்தி ஆர்கானிக் சீயக்காய் பவுடரை உங்களுக்கு தயாரிச்சு கொடுக்குறேன். ஆதம் வெடிக்கிற உப்பு போடாத கஞ்சி தண்ணியில உங்களுக்கு தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுடரை போட்டு குழைச்சிட்டு தலையில போட்டு 10 நிமிஷம் தலையில ஊற வச்சுட்டு நீங்க தலை குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் என்ன ஸ்டாப் பண்ணுது, டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுது, ஹேர் க்ரோத் ஆகுறதும் ஒயிட் ஹேர்ஸ் பிளாக் ஆகுறதுக்கும் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தலைக்கு பயன்படுத்தி ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணும்போது நான் சத்துள்ள உணவுகளை எடுக்கும் போதும் கீரைகள் எடுத்துக்கிறதும் நான்வெஜ்ல வந்து மீன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இது மாதிரி தான் 1/2 kg 1/4 kg நாங்கள் செம்பருத்தி ஆர்கானிக் சீயக்காய் பவுடர் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் நாடுகளுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா வெளிநாட்டில் இருக்கவங்களும் வாங்க தான் செய்றீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கும் நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். அது மாத்திரம் இல்லை, டீலர்ஷிப் வேணும்னாலும் எங்களை அணுகுங்க, எங்ககிட்ட பேசுங்க, அதுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். சரிங்களா?